ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான புரோட்டீன் ரிச் அண்டா சன்னா மசாலா தாங்க பார்க்க போறோம். இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. முட்டையும் நம்ம வெள்ளை கொண்டக்கடலையும் சேர்த்து செம்மையான ஒரு கிரேவி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சப்பாத்தி பூரியோட மட்டும் இல்லாம நான் வெரைட்டிஸோட புலோ வெரைட்டிஸோட எல்லாம் வச்சு சாப்பிட அருமையா இருக்குங்க. செம்ம டேஸ்டியான இந்த சோலே அண்டா மசாலாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலையை 8 மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே குக்கருக்கு மாத்திக்கலாம். கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. குக்கர் மூடி போட்டு 3ல இருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டா கொண்டக்கடலை வெந்து வந்துடும். 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம வேக போட்டிருந்த கொண்டக்கடலையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 விசில் விட்டு இறக்கிட்டேன். நல்லா சாஃப்டா பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்க. இது அப்படியே இருக்கட்டும். கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 5-6 கிராம்பு, சின்னதா ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இதோடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். தக்காளியை இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதோடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் அப்படியே வதக்கி விடுங்க. நல்லா ஆயில் செப்பரேட் ஆகி நமக்கு கிரேவி மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்க, நல்லா வதக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடவே நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியில பாதி அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கை அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாங்க. நல்லா க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்லயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிற கொண்டக்கடலையில் இருக்கிற தண்ணியையும் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற கொண்டக்கடலை தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ராவா எந்த தண்ணியுமே சேர்க்க போறது கிடையாது. நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியவே சேர்த்தா போதும். இப்ப நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஹை ஃப்ளேம்லயே ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்ப பாருங்க, ஒரு 2 நிமிஷம் போலவே நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்தேன். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1/3 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொண்டக்கடலை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம கிரேவியை கொதிக்க விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம கிரேவி கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா சூப்பரா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு பாருங்க. இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி வைக்கணும்னு அவசியம் இல்ல. பாருங்க, நல்லா சூப்பரா நம்ம கிரேவி செமையா ரெடியா இருக்கு. இப்ப கடைசியா இதோடவே 4 முட்டையை இந்த மாதிரி சன்னமா நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். ரவுண்ட் ரவுண்டா நீங்க முழுசாவே சேர்த்துக்கலாம். இல்ல இந்த மாதிரி சின்னதா நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி பார்க்க அழகா இருக்குங்கிறனால இந்த மாதிரி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கிண்டி விடாம லைட்டா நம்ம மசாலா எல்லாம் இறங்குற மாதிரி, முட்டையில மசாலா இறங்குற மாதிரி லைட்டா மட்டும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். 1 செகண்ட் அப்படியே அடுப்புல விட்டுறலாங்க. அவ்வளவுதான், நம்மளோட சோலே அண்டா மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் அணைச்சிருவோம். மேல ஒரு 4 பச்சை மிளகா ஃபிளேவருக்காக அப்படியே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சூடா சர்வ் பண்ணீங்கன்னா பச்சை மிளகாவோட ரா ஃபிளேவர் எல்லாம் நம்ம கிரேவியோட மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்டியா இருக்குங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான சோலே அண்டா மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி, பூரி, நான் வெரைட்டிஸ், புலவ் வெரைட்டிஸோட எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.